தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. லெந்து நாட்களுடைய 37வது நாளாகிய இந்த நாள் விசேஷமாய் பரிசுத்த புதன். இந்த நாளில் கூட நாம் இயேசு கிட்ட எப்படி வர வேண்டும் என்று நாம் பார்க்கலாம். இந்த பரிசுத்த புதன் இன்னொரு பெயரால் அழைக்கப்படுகிறது உளவு புதன், அதாவது ஸ்பை வெனஸ்டே என்று சொல்வார்கள். அதாவது யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கான அந்த வகையை தேடிக்கொண்டிருந்த நாளாக இந்த நாள் உளவு புதன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் இயேசுவின் இடத்தில் இருக்கிற இருவேறு வகையான நபர்களை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, இயேசு சீமோன் பேதுருடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ அவர் கிட்டே வருகிறாள். அந்த ஸ்திரீ அவர் கிட்ட வந்து பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் அந்த தைலத்தை உடைத்து அவர் சிரசின் மேல் ஊற்றுகிறாள். அது மிகவும் விலை உயர்ந்த ஒரு தைலமாய் 300 பணத்துக்கு ஒப்பான தைலமாய் அது கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட விலை உயர்ந்த ஒரு தைலத்தை இயேசுவுக்கு முன்பாய் கொண்டு வந்து உடைத்து அதை இயேசுவுக்காக ஊற்றி விடுகிற அந்த ஒரு ஸ்திரியை குறித்து நாம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து நாம் வாசித்து வரும்பொழுது அதே மத்தேயு 26ல் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தில் 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியனிடத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்று அவர்களிடத்திலே இயேசுவை காட்டி கொடுப்பதை குறித்து பேசுகிறதான சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இங்கே இருவேறு நபர்கள் வருகிறார்கள். யூதாஸ் என்பவன் இயேசுவோடு கூட ஊழியத்தில் இருந்தவர், சீஷனா இருந்தவர். ஆனால் இயேசு கிட்ட இருந்த அவர் சொற்ப உலக ஆசைக்காய் இயேசுவை விட்டு விலகி போகிறவராய் இருக்கிறார். ஆனால் இந்த ஸ்திரீ உலக பிரகாரமான வாழ்க்கையில இருந்தவளாய் இருந்தும் இயேசுவை பற்றி அறிந்தவளாய் இயேசு கிட்ட வந்து அந்த தைலத்தை உடைத்து ஊற்றியது போல் தன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாய் ஊற்றினதினால் இன்றளவும் அவள் பேசப்படுகிறாள். இந்த சுவிசேஷம் எங்கெங்கே சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கட்டளையாய் கொடுத்து இயேசுவினிடத்திலே நற்சாட்சி பெற்ற ஸ்திரீயா இருக்கிறாள். இந்த நாளில் கூட நாம் இயேசு கிட்ட இருந்து விலகி போகிறோமா, அல்லது தூரத்தில் இருந்தவர்களாய் இந்த ஸ்திரீயை போல் இயேசு கிட்ட வந்து நற்பெயரை, நற்சாட்சியை, நற்கிரியை செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து இன்றைக்கு நாம் ஆண்டவர் கிட்ட வர நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் கூட ஒருவேளை யூதாசை போன்ற குணாதிசயங்கள் எங்களுக்குள்ள இருந்து உலக காரியத்துக்காய் உம்மை விட்டு நாங்கள் விலகி போனாலும் இந்த நாளில் கூட இந்த ஸ்திரீயின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு பேசியிருக்கிறீர். இந்த ஸ்திரீயை போல் நாங்கள் உங்க கிட்ட வந்து எங்களுடைய இருதயத்தை உடைத்து உம்முடைய பாதத்திலே ஊற்றி உமக்கென்று ஏதாகிலும் இயன்றதை செய்ய, நற்கிரியைகளை செய்ய, அது நிமித்தமாய் உம்முடைய பார்வையில் நற்சாட்சி பெற்றவர்களாய் ஜீவிக்க இந்த நாள் முதற்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.